ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா ஷாரோனின் ரோஜா ராஜா ராஜாதி ராஜா ரோஜா ஷாரோனின் ரோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆதியே அந்தமே ஜபத்தை கேட்பவரே எங்களுக்கு ஜெயத்தை தருபவரே விண்ணப்பத்தை கேட்பவரே எங்களது கண்ணீரை காண்பவரே நல்லவரே வல்லவரே உயர்ந்தவரே பெரியவரே பூமியில் உயர்ந்தவரே ஜாதிகளில் உயர்ந்தவரே பூமியில் உயர்ந்தவரே ஜாதிகளில் உயர்ந்தவரே நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா ஷாரோனின் ரோஜா ராஜா ராஜாதி ராஜா ரோஜா ஷாரோனின் ரோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆதியே அந்தமே கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பதிலை தருபவரே ஆபத்து காலத்திலே எங்களது அருகினில் வருபவரே யெகோவாயிரே சகாயரே எஜமானனே இயேசுவே கரம் பற்றி நடத்துவீரே காருண்யத்தால் உயர்த்துவீரே கரம் பற்றி நடத்துவீரே காருண்யத்தால் உயர்த்துவீரே நீ ராஜா ராஜாதி ராஜா நீ ரோஜா ஷாரோனின் ரோஜா ராஜா ராஜாதி ராஜா ரோஜா ஷாரோனின் ரோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே ஆதியே அந்தமே அந்தந்துள்ள தேவைகளை எங்களுக்கு அனுதினம் தருபவரே ஆதரவாயிருந்து எங்களது ஆத்தும தேற்றுவீரே கண்மலையே ஜீவ
ஜீவநதியே தேவாவியே, புல்வெளியில் மேய்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவரே, புல்வெளியில் மேய்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவரே, ஆதியே அந்தமே, அல்பாவே ஒமேகாவே, ஆதியே அந்தமே, அல்பாவே ஒமேகாவே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே, நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா ஷாரோனின் ரோஜா, ராஜா ராஜாதி ராஜா, ரோஜா ஷாரோனின் ரோஜா, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலியே, ஆதியே அந்தமே. ஆண்டவருடைய அற்புதமான தயவினால் கடந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் தேவன் அற்புத விதமாய் வழிநடத்தி வந்ததை நினைக்கும் போது நம்மை படைத்த தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதவே போதாது. இந்த இன்னொரு வருடத்தை காண ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக ஏராளமான வார்த்தைகள், ஏராளமான தலைப்புகள் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, ஆறுதலுக்காக, விடுதலைக்காக, தெளிவுக்காக, பலனுக்காக, சமாதானத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பல கோணங்களில் உங்கள் வாழ்க்கை சீராய் இருக்க வேண்டும் என்றும், சிறப்பான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றும், தேவாதி தேவனுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று முயற்சி செய்து வார்த்தைகள் பல தேவதாசர்கள் மூலம் கொடுக்கப்பட்டது. இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்க நாள் உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். பிரியமானவருடைய ஆண்டவராகிய தேவன் நேரடியா பார்த்து பேசுகிறதை போல இந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? வாக்குத்தத்தமாய் நாம் தைரியம் கொண்டு வாழ, அவருக்காக இருக்க, சோர்ந்து போகாமல் இருக்க, தைரியமாய் இருக்க, தேவனை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் அநேகம் இருந்தாலும் 3 காரியம் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று, கட்டுவேன், இடிக்க மாட்டேன். 2வது, நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். 3வது, உங்களுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். என்ன விஷயம் அது என்று பார்க்கும்போது என்ன இதனுடைய முக்கியமான காரியம் என்ன? யாருக்கு இதை சொல்லுகிறார்? யார் சொன்னது? யார் இந்த வார்த்தையை சொன்னது? யாருக்கு சொன்னார் என்கிற விஷயங்களை பார்க்கும்போது இதே வேத பகுதியில்
ஏராளமான வார்த்தைகள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதை இப்பொழுது விவரமாய் பார்க்க நேரமில்லை. வருடம் முழுவதும் ஆலயத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை வார்த்தையாய், வசனம் வசனமாய் இவைகளை பிரித்து பகுத்து தொகுத்து கொடுக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்ப யாருக்கு இவை சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நான் படித்து பார்த்தேன். ஆண்டவர் யாருக்கு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது 6ஆம் வசனம் யாருக்கு ஒரே வார்த்தையில சொன்னால் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயம் இருந்தாலும் 3 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். ஆண்டவர் தமக்கு சொந்தமான தம்முடைய ஜனங்களாய், அவர் தகப்பனாய் தேவனாய், அந்த அளவுக்கு ஒரு உறவு, ஒரு இணைப்பு, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சொந்தமான ஜனம். இதை விவரித்து சொல்ல எனக்கு இயலவில்லை. இந்த சொந்தம் வித்தியாசமானது. ஆண்டவரே சொல்றார், நீ என் சொந்தம், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், நான் உனக்குரிய தகப்பன், நான் உன்னுடைய தேவன் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, யாருக்கு இதை சொன்னார் அப்படின்னு சொன்னா, சொந்தம் மட்டும் இல்ல, எவ்வளவு தூரம் தமது அன்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவன் என்றாலே அன்புக்கு சொந்தக்காரர். இந்த அன்பான தேவன் தான் சொல்றார். நான் முன்பு குறிப்பிட்ட அந்த வார்த்தை உபாகமம் 7:7 படிக்கிற பாருங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்கள்